வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கேட்குறது மொக்க கம்பெனி. நாங்கள் ஹோஸ் இந்த வகையான இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பர் நியூஸ் வந்து பார்க்க போகிறோம். வழக்கத்தை விட இப்போதைக்கு டிசி சைடில் அதிகமான நியூஸ் இருக்கிறதுனால டிசி கிட்ட போயிடலாமா? ஜோக்கர் 2 இன்னும் 2 மாதம் கிட்ட ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அந்த படத்துக்கான ப்ரொமோஷன் ஒர்க் இப்போதைக்கு லைட்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. டாட் ஃபிலிப்ஸ் பற்றினா 2-3 இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் அவரை பொறுத்த வரைக்கும் இந்த ஜோக்கர் 2 வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன ஜோக்கர் 1 2 வருஷம் கழிச்சு நடக்க போகுதுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ 2 இயர்ஸ் கேப்புங்கிறது இந்த படத்துக்கு இருக்க போகுதுங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஃபேன்ஸ் கிட்ட இருக்க ஒரு டவுட்டு, இந்த படம் மியூசிக்கலாக இல்லையான்னு சொல்லி கேட்டதுக்கு, இது மியூசிக்கல்லாம் கிடையாது, நம்ம ஆர்த்தர் மற்றவங்களுக்கு கிட்ட என்னென்ன விஷயங்கள் சொல்ல வராரோ அது எல்லாத்தையுமே டைலாக்ஸா இல்லாம பாட்டு வடிவத்தில் பாடிக்கிட்டே சொல்வாராம். அப்ப அதுதான் மியூசிக்கல். என்னையா சொல்லிட்டு இருக்கீங்க, ஈயம் பூசின மாதிரி இருக்கணும் பூசாத மாதிரி இருக்கணும் சொல்லி ஒரு பதில கொடுத்துருக்காப்ல. பாட்டு பாடிக்கிட்டே பேசுறது தானே மியூசிக்கல். நான் ஏதாவது தப்பா படம் பார்த்துட்டு இருக்கேனா? ஸோ எனிவேஸ், படம் பார்த்தா தான் தெரியும் இது உண்மையான மியூசிக்கலாக இல்லையான்னு. பட் அதை ஓப்பனாக சொல்ல மாட்டேங்கிறாங்க, எங்கேயுமே அதை கன்வின்ஸ் பண்ணி சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஸோ அதை கிதப்பி விட்டுறாதுக்கிறா எப்போ. அண்ட் இந்த உலகத்தில் சொல்லப்பட்ட எல்லா கதைகளுமே இந்த படத்துக்குள்ள அடங்குமா. ஸோ விச் மீன்ஸ் ஜோக்கர் 3ங்கிறது கண்டிப்பாக வராது. இதுதான் நீங்கள் கடைசியாக இந்த ஜோக்கர் அண்ட் ஹார்லி குயினை பார்க்க போறீங்க. வெயிட் பண்ணுவோம், இன்னும் 1.5 மாதத்தில் ரிலீஸ் ஆகல, காத்திருப்போம். அப்படியே நம்ம டிசிஏ கிட்ட வரும்போது டிசியோட புது பேட்மேனை தேடிட்டு இருக்காங்களாம். மேட்ரிக்ஸோட பேட்மேன் அது செப்பரேட் யூனிவர்ஸ், டிசிக்குள்ள ஒரு பேட்மேன் இல்லை. ஸோ அந்த வகையில் கிளென் பவல் இப்போதைக்கு டாப் பொசிஷனில் இருக்க மாதிரி சொல்லப்படுது. ஒரு 30லேருந்து 40 ஏஜுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பேட்மேனை பார்த்தீங்கன்னா தேடிட்டு இருக்காங்களாம். அதாவது எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு மிட் லைஃப் பேட்மேனை தான் இப்போதைக்கு தேடிட்டு இருக்காங்க. எங்க சூப்பர்மேன் கொஞ்சம் ஓல்டான பேட்மேன் செட் ஆகுமான்னு தெரியல. ஜென்சன் ஆக்கிள்ஸ் பெர்ஃபெக்டாக இருப்பாருன்னு எனக்கு தோணுதுங்க. உங்களுக்கு எப்படி? சோஜா பாயை நீங்கள் பாய்ஸில் பார்த்துருக்கலாம். ஜென்சன் ஆக்கிள்ஸ் பேட்மேன் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதான் கீழே காமிப்படுங்க. ஜேம்ஸ் கன் இப்போதைக்கு அவருடைய இன்ஸ்டாகிராம் அஃபிஷியல் ட்விட்டர் அக்கௌண்ட் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா சில கிரிப்டிக்கான விஷயங்கள் வந்து டீஸ் பண்ணிட்டு இருக்காரு. முக்கியமாக இப்போ லேட்டஸ்ட்டாக இந்த மாதிரி ஓரியோ மாதிரி ஒரு பிஸ்கெட் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணியிருக்காரு, சாக்கோஸ்னு சொல்லி. இந்த மாதிரி பிஸ்கெட் ரியல் லைஃப்ல கிடையாது. ஸோ இது கண்டிப்பாக ஒரு கேரக்டர் கூட தான் லிங்க் ஆகி இருக்கணும். அண்ட் மோஸ்ட்லி காமிக்கில் அதிகமாக இந்த மாதிரி ஓரியோ ஸ்டைல் பிஸ்கெட் சாப்பிட்றது வேறு யாரும் இல்லை, நம்ம மார்ஷன் மேன்ஹண்டர். அண்ட் மார்ஷன்ஸுக்கு சாக்லேட்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ விச் மீன்ஸ் இந்த பிஸ்கெட்டை வச்சு பாசிபிளி நம்ம மார்ஷன் மேன்ஹண்டர் டீஸ் பண்ணுறாங்களோ ஒரு கேள்வி என்பதாக செஞ்சிருக்கு. வாய்ப்புகள் அதிகம். மார்ஷன் மேன்ஹண்டர் பாசிபிளி சூப்பர்மேன் படத்தில் கூட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர். ஜஸ்ட் ஒரு பிஸ்கெட்டை வச்சு டேஸ்ட் பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா. பட் அகைன் இது 100% கன்ஃபார்ம் கிடையாது. பட் ஒரு 80% கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். மார்ஷன் மேன்ஹண்டர் கூடிய சீக்கிரம் டிசிக்குள்ள வர போறாரு. அண்ட் பாசிபிளி அவருக்கு தனியாக சீரிஸ் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஜேம்ஸ் கன் 2 அன்அனௌன்ஸ்டு ப்ராஜெக்ட்ஸ் டிசிஓ ப்ராஜெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. 2மே சீரிஸாக தான் வரப்போதான். ஸோ மேபி அன்அனௌன்ஸ்டு சீரிஸில் மார்ஷன் மேன்ஹண்டருக்கு தனியாக சீரிஸ் ஒதுக்கப்படலாம். இதுக்கு முன்னாடி கட்சி அந்த லீக் படி பார்க்கும்போது 2 சீரிஸில் 1 ஹண்டர்ஸ்ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பர்ட்ஸ் ஆஃப் ப்ரேல நீங்கள் ஹண்டர்ஸ்ங்கிற ஒரு கேரக்டர் பார்த்துருப்பீங்க. ஹண்டர்ஸ் கேரக்டர் ஆக்சுவலாக நம்ம ஜேம்ஸ் கனுக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டராக இருக்கு. அந்த கந்தனால அவளை பேஸ் பண்ணி தனியாக ஒரு சீரிஸ் எடுக்க போகிறதா ஆல்ரெடி ஒரு லீக் கிடைச்சிருந்துச்சு. ஸோ 2 அனௌன்ஸ் சீரிஸில் 1 ஹண்டர்ஸாக இருக்கலாம். அதே மாதிரி செகண்ட் சீரிஸ் மார்ஷன் மேன் ஹண்டராக இருக்கலாம். அப்படி இல்லைனா பிளாஸ்டிக் மேன் அந்த கேரக்டர் பேஸ் பண்ண ஒரு ஸ்பின் ஆஃப் சீரிஸாக கூட இருக்க சான்சஸ் அதிகம். பிளாஸ்டிக் மேனை இது வரைக்கும் எங்கேயுமே கன்ஃபார்ம் செய்யல, மென்ஷனும் செய்யல. பட் அவருமே ஒரு சம ஓவரான இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் தாங்க. ஸோ ஹண்டர்ஸ், பிளாஸ்டிக் மேன் அண்ட் மார்ஷன் மேன் ஹண்டருக்கு செப்பரேட்டான சீரிஸ் பாசிபிளி டிசியூக்குள்ள உருவாக்கப்படலாம் நம்புறேன். அடுத்த காமிகான்ல தான் டிசியூ ரிட்டர்ன் ஆகுங்கிற மாதிரி ஜேம்ஸ் கன் மென்ஷன் பண்ணியிருந்தாலும் டிசியூ இப்போதைக்கு என்ன நிலைமையில இருக்குங்கிறத பற்றி ஜேம்ஸ் கன் செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டால் சூப்பராக இருக்கும். ஏன்னா அப்டேட் பெருசாக எதுவுமே கொடுக்காத மாதிரி இருக்கு. ஸோ ஜேம்ஸ் கன் இப்போதைக்கு சூப்பர் படத்தோட அந்த ஷூட்டிங்குமே முடிச்சிருக்க அந்த காந்தனால ஏதாச்சும் அப்டேட் கொடுக்கப்பா எப்பா டிசியூக்கு. அண்ட் ஃபைனலி இப்போதைக்கு மார்வல் காமிக்ஸ்ல அல்டிமேட் யூனிவர்ஸ் இருக்க மாதிரி டிசி அவங்களுடைய அப்சல்யூட் யூனிவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கிட்டு இருக்காங்க. அதாவது இந்த யூனிவர்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா கேரக்டர்ஸும் அவங்களுடைய அல்டிமேட் பவர்ல இருப்பாங்க. அந்த வகையில் நம்ம சூப்பர்மேன், பேட்மேன் அண்ட் வண்டர் வுமனுக்கான ஃபர்ஸ்ட் லுக் ரிவீல் ஆகியிருக்கு. சூப்பர்மேன் கை கால்கள் சோலார் ஃபிளாஷ் சார்ஜ் ஆகி வேற மாதிரி இருக்காரு காமிக் லுக்லயே. வண்டர் வுமன் நார்மலா இருக்க மாதிரி தான் தோணுது. பட் பேட்மேன் இஸ் பல்க்ட் அப் மேன். பேட்மேனையும் பேனையும் ஒன்றா மிக்ஸ் பண்ண எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு பேட்மேனை பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த அப்சல்யூட் யூனிவர்ஸில் ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்க. எல்லாம் ஓகே, பட் அவருடைய லோகோ ரொம்பவே கன்றாவியாக இருக்குது. என்னடா லோகோ இது, இதெல்லாம் தேராதுங்கிற மாதிரி ஜஸ்ட் ஒரு ரெக்டாங்கிளுக்கு மேலே குச்சி சொறி விட்டுருக்காங்க. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் ஒரு லோகோவாடா? ஆரம்பத்தில் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. பட் பேட்மேனோட செஸ்ட்டில் பார்க்கும்போது ஓரளவுக்கு சிங்க் ஆகிற மாதிரி தான் தெரியுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்சல்யூட் யூனிவர்ஸோட பேட்மேன் லோகோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையாங்கிறத மறக்காம கீழே காமிங்க. ஒரு பல்க் டப்டான பேட்மேனை பார்க்க போகிறோம், நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதோட டிசி அப்டேட்ஸ் முடியுது. அப்படி நம்ம மார்வல் சைடில் போகும்போது மார்வலோட விஷன் சீரிஸ்க்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் இந்த விஷன் சீரிஸில் அல்ட்ரான் ரிட்டர்ன் ஆக போகிறத 100% கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நம்ம ஜிம் ஸ்பேடர் இதுக்கு முன்னாடி ஏஜ் ஆஃப் அல்ட்ரான்ல வாய்ஸ் ஓவர் கொடுத்தா அதே ஆக்டர் இப்போதைக்கு ரிட்டர்ன் ஆக போகிறாரு. ஸோ அல்ட்ரான் இஸ் கம்மிங் பேக். உண்மையிலேயே விஷனோட பாடி அல்ட்ரானுக்காக தான் உருவாக்கப்பட்டது. ஸோ அல்ட்ரானோட அந்த கோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாசிபிளி இப்போதைக்கு இருக்க அந்த ஒயிட் விஷன் உடம்புல ஸ்டோர் ஆகி இருக்கலாம். அது ட்ரிகர் ஆகி மேபி உள்ள இருக்க அல்ட்ரான் வெளியில் வரவும் சான்சஸ் அதிகம். ஸோ இப்போ இருக்க அந்த ஒயிட் விஷனை பியூர் வில்லனாக காமிச்சாங்கன்னா நல்லா தான் இருக்கும். வாட் இஃப் சீரிஸில் பார்த்துருப்பீங்களா அந்த ஸ்டைல் ஆஃப் ஒரு வில்லனிசம் மேபி இப்போதைக்கு வர ஒயிட் விஷன் கொடுக்கலாம். பட் அல்ட்ரான் இப்போதைக்கு ஒயிட் விஷன் சீரிஸில் வர போறாரு கன்ஃபார்ம் ஆகியிருக்கேன். இதே சீரிஸில் ஃபிளாஷ்பேக் சீக்வன்ஸ்லையோ இல்லை பாசிபிளி ஃபியூச்சர் சீக்வன்ஸ்லையோ நம்ம ஸ்கார்லெட் விட்சுமே வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ புது சீக்வன்ஸ் ஷூட் பண்ணுறதுக்காக எலிசபெத் ஆல்சன் இப்போதைக்கு ஸ்கார்லெட் விட்சா
தான் ரிட்டர்ன் ஆக போகிறாங்க. மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ்ல ஸ்கார்லெட் விட்ச் நிஜமாலே சாகலை, அவங்க உயிரோட தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கூட கதை போகலாம். எப்படி பார்த்தாலும் ஒயிட் விஷனில் நம்ம அல்ட்ரான் அண்ட் நம்ம ஸ்கார்லெட் விட்ச் 2 பேருமே வர போகிறாங்க. அண்ட் இது ஒரு 3rd பார்ட் ட்ரைலஜியாக இருக்குமாங்க. அதாவது வாண்டா விஷனுங்கிறது ஃபர்ஸ்ட் பார்ட்டு, ஆகத்தா ஆல் அலாங் செகண்ட் பார்ட்டு, அண்ட் விஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3த்தையுமே முடிச்சு வைக்கக்கூடிய ஒரு ட்ரைலஜி ஸ்டோரியாக இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இட்ஸ் கோயிங் டு பி பிக். யாருமே எதிர்பார்க்கல இந்த சீரீஸ்குள்ளே ட்ரைலஜி கொடுப்பாங்களான்னு. அந்த வகையில் இப்போதைக்கு விஷன் வந்து ஒரு ட்ரைலஜி முடிவு பகுதியாக இருக்க போதான். என்னென்னமோ பிளான் பண்ணிட்டு இருக்காங்க, ஏதோ நல்லா இருந்தா சரி. அதே மாதிரி மார்வல் இன்னொரு முக்கியமான சீரிஸை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. வக்காண்டா சம்மந்தப்பட்ட சீரிஸ் தான் வேர்ல்ட்ஸ் ஆஃப் வக்காண்டான்னு சொல்லி ஒரு லைவ் ஆக்ஷன் சீரிஸ். அந்த வக்காண்டா என்ன மாதிரி ஒரு உலகமாக இருக்குது, என்ன மாதிரி சர்வைவ் ஆகுது, என்ன மாதிரி டெவலப் ஆகுதுன்னு சொல்லி அதை டிஸ்கஸ் பண்ணும்போது ஒரு லைவ் ஆக்ஷன் சீரிஸ் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இது அனிமேட்டட் சீரிஸாக தான் வர வேண்டியது இருந்துச்சு, பட் இப்போதைக்கு அதை லைவ் ஆக்ஷனாக மாற்றிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே பேஸ்பின்னு தனி சீரிஸ் வர வேண்டியது, அதையும் இதே மிக்ஸ் பண்ணுவாங்க தான் எதிர்பார்க்கப்படுது. இது ஒரு புது சீரிஸாக திடீர்னு கூட்டு வந்திருக்காங்க. வேர்ல்ட்ஸ் ஆஃப் வக்காண்டா அது என்ன மாதிரி இருக்கிற போதுன்னு தெரியல. ஆல்ரெடி வக்காண்டா பேஸ் பண்ணி ஐஸ் ஆஃப் வக்காண்டான்னு சொல்லி ஒரு அனிமேட்டட் சீரிஸ் ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. அதை பற்றின பெரிய எந்த அப்டேட்டும் கொடுக்காம இருந்தாங்க. இப்போதைக்கு இந்த சீரிஸ் சரியா இந்த வக்காண்டா பேஸ் பண்ணி ஒரு உலகத்தையே உருவாக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. இதெல்லாம் யாரா கேட்டா ஃபேன்ஸ் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்க மூன் நைட் சீசன் 2 வருமா வரதா நீங்கள் கேட்பீங்க. இப்போதைக்கு அந்த சீரிஸ்க்கான ப்ரீ ப்ரொடக்ஷனே ஆரம்பிச்சிட்டாங்களாங்க. ஸோ விச் மீன்ஸ் மூன் நைட் சீசன் 2 கூடி சீக்கிரம் அப்டேட் கொடுக்கப்படலாம். எப்போ ரிலீஸ்னு தெரியல, மேபி சீக்ரெட் ஆஃப் முடிஞ்சு கூட ரிலீஸ் பண்ணப்படலாம். பட் மூன் நைட் சீசன் 2க்கான அந்த ஒர்க் வந்து இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களாம். அண்ட் ரூமர்ஸ் படி பார்க்கும்போது இந்த மூன் நைட் சீசன் 2 டேரக்டாகவே மிட் நைட் சன்ஸ் அந்த டீம் அப் கூட தான் போய் முடியுங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. பிளாக் நைட் பிளேட்லாம் கூட பாசிபிள் இந்த மூன் நைட் சீசன் 2ல வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு சூப்பர் நேச்சுரல் டீம் வந்து பார்த்தீங்கன்னா மார்வல் ரொம்ப நாளாக பில்ட் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்டு இருந்தாங்க. அண்ட் இப்போதைக்கு ஃபைனலாக அது நடக்க போகுதுன்னு நம்புறேன். பட் அகைன் டூ லேட்டரா எப்பா சீக்கிரமாக அந்த மூன் நைட் சீசன் 2 எடுத்து முடிக்க. முக்கியமாக ஜேக் லாக்லிக்கு சம்பவம் பயங்கரமாக இருக்கணும், R-rated இருக்கணும், காத்துட்ருக்கோம். ஃபைனலி நம்ம ஆர்டிஜோட டாக்டர் டூம் பற்றின நிறைய விஷயங்கள் இப்போதைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக லீக் ஆகிட்டு இருக்கு. முக்கியமாக டாக்டர் டூம் அடுத்து வர போகிற ஃபென்டாஸ்டிக் 4 த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் படத்தில் இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக. அண்ட் இந்த டாக்டர் டூம் அந்த யூனிவர்ஸில் தான் வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் ஒரு ரூமை சுற்றிட்டு இருக்கேன். ஸோ அந்த யூனிவர்ஸ் 1960s தான் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ விச் மீன்ஸ் இப்போ நீங்கள் பார்க்க போகிற அந்த டாக்டர் டூம் ஏன் அந்த ஆர்டிஜே அளவுக்கு வயசாகி இருக்காருங்கிறதுக்கான பெஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் அந்த படத்தில் கொடுக்கப்படலாம். 1960s இருந்தே இப்போதைக்கு டாக்டர் டூம் அந்த ஸ்டேல தான் இருக்காருங்கிற மாதிரி அழகாவே காமிக்கலாம். ஸோ ஃபென்டாஸ்டிக் 4 உலகத்தில் இருந்து தான் டாக்டர் டூம் வெளியேறி வந்திருக்காருங்கிற மாதிரி சொல்ல போறாங்களாங்க. ஃபென்டாஸ்டிக் 4 ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் படத்தில் போஸ்ட் கிரெடிட் சீன் பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். அந்த படத்தில் டாக்டர் டூம் மெயின் வில்லன் கிடையாது, கேரக்டர்ஸ் தான். பட் கண்டிப்பாக டாக்டர் டூம் கனெக்டிஸ் இருந்தே ஆகணும், காத்திருப்போம். அண்ட் இதோட மார்வல் அப்டேட்ஸ் முடியுது அப்படின்னு நம்ம ஹாலிவுட் சைடில் போகும்போது எத்தனை பேர் சின்ன வயசில் அனகோட்டா படம் பார்த்துருக்கீங்க? விஷால் படத்தை சொல்லுங்க, அனகோட்டா பாம்பை வச்சு ஃபன் பண்ணிட்டு இருப்பாங்களே. ஃபர்ஸ்ட் படம் சூப்பராக இருக்கும், பயங்கரமாக இருக்கும். இந்த அனகொண்டாவை ஒரு மாஸ்டர் த்ரில்லர் படமாகவே வந்து பார்த்தோன்னா புஷ் பண்ணி கூட்டு போயிருப்பாங்க. அதை தொடர்ந்து ஏகப்பட்ட பாம்பு படங்கள் வந்தாலும் அனகொண்டாக்குன்னு தனி ஒரு ஃபேன் பேஸ் இருக்க தான் செய்யுது. இப்போதைக்கு அதை சாஃப்ட் ரீபூட் பண்ண போகிறாங்களாம். எஸ், நம்ம ஜாக் பிளாக் அண்ட் பால் ரட் ஒன்றா சேர்ந்து இந்த அனகொண்டா படத்தை சாஃப்ட் ரீபூட் பண்ண போகிற விஷயத்தை அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் கடபடி பிளாட்டுமே லீக் ஆகிருக்கு. ஸோ பிளாட் படி பார்க்கும்போது இவங்க 2 பேருமே அனகொண்டா படம் பார்த்துட்டு, அதாவது அந்த படத்துக்குள்ளேயே அனகொண்டா படத்தை பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு பாம்பு கூட ஃபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி காட்டுக்குள்ளே போயிடுவாங்களா. அங்கே ஒரு பெரிய அனகொண்டா கிட்ட அவங்க மாட்டிக்கிட்டு தப்பிச்சாங்களா இல்லையாங்கிறது தான் பேசிக் அவுட்லைன். அதாவது ஹாரர் த்ரில்லரையும் காமெடியும் ஒன்றா சேர்த்துருக்காங்க. ஸோ இப்போ வரப்போகிற அனகொண்டா ரீபூட்டுங்கிறது ஒரு காமெடி ஃபில்மாக தான் இருக்க போதுங்கிற மாதிரி சொல்லப்படுது. அது ஒரு வித்தியாசமான ஜானரா தான் எனக்கு தோணுது. அதுவும் பால் ரட், ஜாக் பிளாக் 2 பேருமே ஃபன் பண்ணுறவங்க. ஸோ இப்போ வரப்போகிற அனகொண்டா படம் ஒரு வித்தியாசமான ரீபூட்டாக இருக்கும்னு தோணுதுங்க. எத்தனை பேர் சின்ன வயசில் அனகொண்டா படம் பார்த்துருக்கீங்க சொல்லி மறக்காம கீழே காமிங்க. அண்ட் இந்த ரீபூட்டை பற்றி உங்கள் தான் தானே. அண்ட் ஃபைனலி இந்த ரிலீஸ் ஆன ட்ரெய்லர்ஸ் படி பார்க்கும்போது லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் வார் ஆஃப் ராஹிம் அப்படின்னு சொல்லப்படுற அந்த அனிமேட்டட் ட்ரெய்லர்ஸ் ஃபைனலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே சூப்பராக இருக்குது ட்ரெய்லர், செம்ம ஐ கேச்சிங்காக இருக்குது, நல்லாவே இருக்குது. எனக்கு லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் அந்த உலகம் ரொம்ப பிடிக்குங்க. ஸோ அந்த கீழே கண்டிப்பாக அந்த படம் பார்த்தே ஆகணும். அந்த ஒரிஜினல் லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் நடக்கிறதுக்கு 200 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் இந்த செட்டிங்கை பண்ணியிருக்காங்க. எல்லாருமே புது கேரக்டர்ஸ். ஸோ உங்கள் லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் பற்றி தெரியலனா கூட அனிமே ஸ்டைலில் இந்த ஒரு சீரிஸ் இருக்கும், அதை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் நம்புறேன். ட்ரெய்லர் சூப்பர் ஃபன்னாக இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பேசிக்கலாக நம்ம கேமர்ரா அமேசான் பிரைம் இருக்க எல்லா கேமிங் கம்பெனியுமே குத்தகை எடுத்துறாங்க போல. இப்போதைக்கு 15 கேமை பேஸ் பண்ணி ஒரு தனி சீரிஸே உருவாக்கியிருக்காங்க. ஆந்தாலஜி சீரிஸ் மாதிரி செப்பரேட் ஸ்டோரிஸ் கொண்டு இருக்க ஒரு 15 எபிசோட் அமேசிங்கான சீக்ரெட் லெவல்னு சொல்லப்படுற ஒரு சீரிஸ் பற்றி தான் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த சீரிஸை டெவலப் பண்ணது வேற யாரும் இல்லை, லவ் டெத் அண்ட் ரோபோட்ஸ் அந்த டெவலப்பர்ஸ் தான். லவ் டெத் அண்ட் ரோபோட்ஸ் யாராவது பார்க்க போயிருந்தீங்கன்னா ப்ளீஸ் போய் செக் பண்ணி பாருங்க. செம்ம ஃபன்னாக இருக்கும், சூப்பர் குவாலிட்டியாக இருக்கும். அனிமேட்டட் தான், பட் அனிமேட்டட்னு உங்களால் சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு குவாலிட்டியாக பண்ணியிருப்பாங்க. இப்போ அந்த டெவலப்பர்ஸ் சீக்ரெட் லெவல்னு சொல்லப்படுற அந்த வீடியோ கேம்ஸை பேஸ் பண்ண ஒரு சீரிஸை பற்றி கொண்டு வந்திருக்காங்க. நம்ம காட் ஆஃப் வார், கிரேட்டோஸ், கோஸ்ட் ஆஃப் ஷிஷிமான்னு சொல்லி ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் இருக்க அந்த காரணத்தினால இந்த சீரிஸ் ஃபன்னாக இருக்கும்னு தோணுது. மறக்காம ட்ரெய்லர் செக் பண்ணி பாருங்க. அண்ட் ஃபைனலி Y2K அப்படின்னு சொல்லப்படுற ஒரு படம். ஸோ எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கும்னு தெரியல, இந்த ஏர்லி 2000s அப்போ இந்த உலகமே அழிஞ்சு போகுது, எல்லா டெக்னாலஜியுமே அழிஞ்சு போகுதுன்னு சொல்லி ஒரு பயம் இருக்கதா செஞ்சுது. அதை பேஸ் பண்ணி இந்த ஒரு படத்தை டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ 1999 முடிஞ்சு 2000 ஆரம்பிக்கிற அந்த சமயத்தில் இருக்க எல்லா டெக்னாலஜியுமே ஒரு செல்ஃப் அவேர் ஆகி அந்த டெக்னாலஜி எதிர்த்து இப்போதைக்கு ஹியூமன் சண்டை போடுற மாதிரி இந்த ஒரு வித்தியாசமான கதை கொஞ்சம் ஒரு ஃபன்னாக தான் எடுத்திருக்காங்க. நல்லா இருக்கு, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கு. 90s டெக்னாலஜியை பேஸ் பண்ண ஒரு AI ஸ்டோரி.
உங்களுக்கு இந்த ரோக் ஏஐ கதைகள் பிடிக்கும்னா மறக்காம இந்த டேஜ் செக் பண்ணி பாருங்க. அண்ட் ஏன் இதோட இந்த வதக்கான எல்லா சூப்பர் நியூஸ் முடிஞ்சிச்சு. ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஏதாவது டெஸ்க்கான அப்டேட்ஸ் டீட்டெயில்ஸோ நான் மிஸ் பண்ணியிருந்தாலோ தப்பா சொல்லியிருந்தாலோ அந்த மாதிரி கமிக்கல காம்பனிங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். நான் உங்களை நல்ல ஒரு ஆசமான அப்படி எல்லாமே பற்றி இருந்திருக்கேன். ஹேவ் ஃபன் கைஸ். வட்ட